கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதிமேயரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு ஒன்று அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி ஆணையாளர் வாக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுக்கு அமைய எந்த கட்சியும் 50% அதிகமான வாக்குகளை பெறாமையின் இவ்வாறான வாக்கெடுப்பின் தேவை ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய உள்ளூராட்சி ஆணையாளரினால் நடத்தப்படும் வாக்கெடுப்பில் 50% அதிகமான வாக்குகளை பெறும் ஆளும் தரப்பு அல்லது எதிர்க்கட்சி வேட்பாளர் மேயராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 48 ஆகும். ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகளின் சார்பில் 69 உறுப்பினர்கள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மையை பெறாது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை அமைப்பது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார். அதன் பின்னர் கொழும்பு மாநகர சபையின் நிலவும் அதிகார போராட்டத்தில் தலையிட்டு அவர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். அத்துடன் சுயேட்சை குழுக்கள் மற்றும் சிறு கட்சிகளுடனும் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் கொழும்பு நகருக்கு பொருத்தமான திறமையுடைய ஒருவரை கொழும்பு மேயர் பதவிக்கு நியமிப்பது குறித்து ரணிலின் தலைமையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒன்று. இதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் வழங்கிய ஆணைக்கு எதிராக செயல்படும் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அளித்த ஆணையை திருட முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்க முடியாது என அவர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் 60வது ஆண்டு விழாவில் உரையாற்றும் போது ஜனாதிபதி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையுடன் செயல்படுகின்றது. மக்கள் விருப்பத்திற்கு மாறாக செயல்படும் எந்த ஒரு முயற்சியும் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி 267 உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்கும் ஆணையை பெற்றுள்ளது. முதல் நாளில் 152 மன்றங்களிலும் மீதமுள்ள 115 மன்றங்களிலும் விரைவில் அதிகாரத்தை ஏற்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி கூறினார். உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சிக்கு ஆட்சி செய்யும் ஆணையில்லை எனவும் சில கட்சிகள் ஒரு மன்றத்தில் 1 அல்லது 2 உறுப்பினர்கள் மட்டுமே பெற்றுள்ளன எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மக்கள் ஆணைக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு உள்ளூராட்சி மன்றமும் 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதே நேரம் புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களினால் சேமிக்கப்பட்ட தங்க நகைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இராணுவம் ஒரு விசேட நடவடிக்கையை மேற்கொண்டது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன்பில சுட்டிக்காட்டினார். மஹிந்த ராஜபக்ஷவின் தலையீட்டால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்கப் பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், புலிகள் அமைப்புடனான யுத்த முடிவின் பின்னர் முழு வடக்கு மாகாணமும் அரசாங்க படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வரப்பட்டது. இராணுவத்தினரால் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய குடும்பத்தினரின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பெறப்பட்டது என்று சிலர் குற்றம் சாட்டினர். உண்மையில் தங்கப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து திகதிகள் மற்றும் ஆதாரங்களுடன் தெளிவான வெளிப்படுத்தல் காணப்படுகின்றது. வங்கிகளில் உள்ள தங்கப் பொருட்களின் ஆவணங்களுடன் தொடர்புடையவர்களை தேடுவதற்காக இராணுவம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டது. மஹிந்தவின் தலையீட்டால் 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த தங்கப் பொருட்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் போது தங்கம் தொடர்பான ஆவணங்கள் உரியவர்களினால் கொண்டுவரப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டன. இந்த நடவடிக்கையை நிரூபிக்க தெளிவான ஆவணங்களுடன் ஏராளமான ஆதாரங்கள் இணையத்தில் உள்ளது. உரிமை கோரப்படாத நகைகள் இவ்வாறு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இவ்வளவு காலமும் இருந்து வந்தன. இந்த நகைகளை தேர்தலை இலக்கு வைத்து இராணுவத்திடமிருந்து பெற்று போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு நகர்வை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. குறிப்பாக இராணுவமும் போலீசாரும் அண்ணன் தம்பி போன்றவர்கள் என்பதை நினைவில் நாம் கொள்ள வேண்டும். ஆனால் சமூகத்தின் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் மஹிந்த இந்த தங்கத்தை தன்னுடைய நெருங்கிய குடும்ப நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார் என்று நினைக்கின்றார்கள் என்று கூறியுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். கடந்த 13ஆம் திகதி விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு ரணில் விஜயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் உடல்நலனை பற்றி விசாரிப்பதற்காக ரணில் அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் வீட்டில் ஓய்வெடுத்து வருகின்றார். இந்த நிலையில் அவருடைய நலன் விசாரிப்பதற்காக கடந்த நாட்களாக பல அரசியல்வாதிகள் மஹிந்த வீட்டிற்கு சென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒன்று. இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச உறுதியளித்துள்ளார். சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்று நாரகேன்பிட்டை அபயராம விகாரையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த உறுதிமொழியை வழங்கினார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருதொடுவே ஆனந்த தேரர் மிகவும் கடுமையாக முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார். தற்போதைக்கு தாதியர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சாத்தியம், அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. மிக விரைவில் பல்கலைக்கழகம் ஒன்றை தாபிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். இந்த நாட்டின் சுகாதார நிலையை மேம்படுத்த எதிர்வரும் நாட்களில் பல்வேறு பிரதேசங்களை மையப்படுத்தி 100 ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவவும் உத்தேசித்துள்ளோம் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தொடர்ந்து தெரிவித்தார். இதே நேரத்தில் ஆணையரவு உப்பளத்தில் இதுவரை உப்பு உற்பத்தியினை முழுமையாக செய்யப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஆணையரவு உப்பள பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள போராட்டத்தை அடுத்து அங்கு விஜயம் செய்து அவர் இதனை கூறினார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த போது, தற்பொழுது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக இதற்கான உதிரி பாகங்களை இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டு தற்பொழுது கொழும்பை வந்தடைந்துள்ளன. ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயல்பட ஆரம்பித்த பின்னர் நியாயமான விலையில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும். முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது நியாயமானது. அவர்களுக்கான அடிப்படை உரிமை, போக்குவரத்து வசதி என்பவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கான அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று இளங்குமரன் சுட்டிக்காட்டினார்.